இதோ ஆரம்பிச்சிட்டார்ல நம்ம தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் அவர்களோட ரீசன்ட் வீடியோ இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதுவும் ப்ரே பண்ற வீடியோ தான். அத பத்தி இந்த வீடியோல நமக்கு இப்போ முழுமையா பார்க்கலாம். விஷால் அப்படின்னாலே ரசிகர்களை தம் பக்கம் இழுத்து வச்சிருக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தொடர்ந்து நல்ல ஹிட்டான படங்களை ஒரு பக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாலும் இப்ப கூட ரீசெண்டா மார்க்கண்டி படம் மூலியமா இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு வசூல் ரீதியாவும் பயங்கரமா அள்ளி தூக்குனுச்சு இந்த படம். இப்பெல்லாம் இருக்க நிலையில அடுத்து ரத்ன படத்துல விஷாலுக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் வேற இணைஞ்சிருக்காங்க. இந்த படம் இப்போ 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில இப்போ துப்பறிவாளன் 2வது பாகத்தை எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இதுவும் மிஸ்கின் இயக்கத்துல தான் துவங்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு லண்டன், அஜர்பைஜான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்களா. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தியும் வழியா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரீசெண்டா விஷால பத்தி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா இந்த மதம் சார்ந்த இந்த பிரேயர் தான். அதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி இவர் ப்ரே பண்ண அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆனது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நிறைய கேள்விகளும் சர்ச்சைக்குரிய விஷயங்களும் எழுப்பினதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பக்கம் எல்லாருமே இதெல்லாம் ஆக்ஷன், இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் சும்மா நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறுபக்கம் எல்லாருமே உண்மையிலே அவர் ப்ரே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரியே நேத்தி ரம்ஜான் நல்ல கோலாகலமா நம்ம எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்காகவே முஸ்லிம் மதங்கள் வழிபட்டு இருக்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படிதான் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரே பண்றதுங்கிறது வழக்கமா இருந்தது. அந்த ஒரு வீடியோ அதை சார்ந்துதான் இப்போ வழியா இருக்கு. பல விமர்சனங்களையும் பெற்றிருக்கு. அதாவது நேத்து ரம்ஜான் அப்படிங்கிறதுனால அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு விஷால். அது மட்டும் இல்லாம தாம் ப்ரே பண்ற மாதிரியும் அந்த ஒரு வீடியோ ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு. அந்த தினத்துல மக்கள் எல்லார்ட்டையும் என்ன சொல்லிருக்காருன்னா அமைதியாவும் மகிழ்ச்சியாவும் அந்த பாசிட்டிவ் வைப் எல்லாமே அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மேலும் பிரியாணி எல்லாருக்குமே காத்திருக்குப்பா அப்படின்னு ஃபன்னாவும் சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த ஒரு செய்தி தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் இவர் முழு மனசோட பண்றாரா இல்ல தன்னை ஃபெமிலியரா ஆக்கிறதுக்கு இது பண்றாரா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.